பாதி இடத்துக்கு. அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பையா வந்து பிடிச்சாரு இடத்த பிடிச்சி பாத்ரூம் கட்டினாங்க. அவர் பாத்ரூம் கட்டினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாங்கள் 42 வருஷம் முன்னாடி கட்டிட்டோம், வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள் இடத்த சேர்த்து கட்டினாங்க. சரி போயிட்டு போகிறாங்க, வெறும் இடம் தானேன்னு விட்டுட்டோம். இப்போ இருக்கிற இடத்த வந்து கட்டினாக்க உடச்சாக்க நாங்களும் கடனில் இருக்கோம். இப்போ நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டு செத்து போயிடுவேன். இப்போ நாங்கள் கடனில் இருக்கிறோம். நாங்கள் வேலைங்க வாழ வழி இல்லை. நான் கடனில் இருக்கிறேன். நாங்கள் கடனில் நொந்து போய் தெருவுக்குள்ளே வெளியே வராமல் கிடக்குறேன். இதை உடைச்சா எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? இப்போ அதன் பேரில் நான் கடன் வாங்கிட்டேன். என் பிள்ளை படிப்புக்கு வாங்கிட்டேன். இப்போ என் பிள்ளைய கையை பிடிச்சி வந்து இழுப்பாங்க. நான் என்ன செய்யிட்டு பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நாங்கள் ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளை செத்து போன காசுக்கு தான் கடனுக்கு கொடுத்தாங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் 60,000க்கு. மேற்கொண்டு 1.5 லட்சம் செலவழிச்சு கட்டுனேன். 42 வருஷமா வரி கட்டுறேன், 42 வருஷமா கரண்ட் பணம் கட்டுறேன். எனக்கு நியாயத்தை சொல்லுங்க, இல்லைன்னா என்னைய சாவாடிங்க, கவர்மெண்ட்காரங்க சாவாடிங்க. ஆனா 42 வருஷமா இதுல அங்கீகரிச்சு இருந்ததை இப்ப ஒண்ணுமே இல்லாம அதுக்கு நீங்க வரி பில்லு வாங்காம இருந்திருக்கணும், எதுவுமே வாங்காம இருந்திருக்கணும். அப்ப நீங்க இடிப்பேன்னு தெரிஞ்சு நீங்க வாங்குறப்ப இப்ப ஜனங்க மத்தியில இவ்வளவு குழப்பம் இருக்கு. இந்த இதை மறுபடியும் எப்படி இருந்துச்சு அது மாதிரி செஞ்சு தர சொல்லிருங்க. கமிஷனர் முட்டுக்கு போயிருக்குங்கிறாங்க. இதுக்காக யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இதுக்காக எங்களுக்கு இதை உடைச்சதை நீங்க சரி பண்ணி கொடுத்துட சொல்லிருங்க. ஒண்ணு உங்களுக்கு ரோட்டு, அதாவது மோரிக்கிட்ட இருக்க இடத்த மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க வாங்காம இருந்திருக்கணும். 2 வருஷம் வாங்காம இருந்திருக்கீங்க, வரி எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்க எதுக்கு வாங்குனீங்க? அது புறம்போக்கு இடங்கிறப்ப நீங்க எப்படி வாங்குனீங்க? அதுக்கு எப்படி நீங்க வரி வாங்கியிருப்பீங்க? எல்லா அதுக்கு வாடகை 60,000 இருங்கக்கா. 60 வருஷம், என்னது 42 வருஷமா அது அங்கீகரிச்சு இருந்த தலைமுறை. நோட்டீஸ் கொடுத்த நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸ்லாம் வரல. ஜேஎம்மா எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க, இது மாதிரி ரோடு போடணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறப்ப ஆக்கிரமிப்பை எடுத்து கொடுங்க, நாங்கள் ரோடு போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்கிரமிப்பு எடுத்து தரதுக்கு நோட்டீஸை அனுப்பிச்சி விட்டாங்க. கால அவகாசம் கேட்டோம், அதுக்கு மீறி கால அவகாசம் வரல. இன்றைக்கி அதிரடியாக ஆக்கிரமிப்பு மட்டும் தான் எடுப்பாங்கன்னு பார்த்தா இருக்கிறவங்கள வாழ்வாதாரத்தை எடுங்க. எல்லாம் அவங்கவுங்க பீடி சுற்றுற ஆள், லோடு மேனுங்க, சிறு சிறு தொழில் செய்கிறவங்க, அவங்கள திடீர்னு வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொன்னாக்க எந்த அடிப்படையில் நியாயம்? அவங்க கேட்ட கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்குறோம். ஆக்கிரமிப்பை எடுத்து தரோன்னு நாங்கள் எல்லாருமே முழு ஒத்துழைப்பு பண்ணி எடுத்து கொடுக்குறோம். ஆனால் இப்போ அவங்க 1967 ஸ்கெட்ச் பிரகாரம் உள்ள என்கரேஜ்மெண்ட் தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னால் 40 வருஷத்துக்கு மேலே மக்கள் வாழ்ந்துருக்காங்க. சட்டம் என்னங்கிறது தெரியும். இன்னொன்று வரி பில் கட்டியிருக்காங்க, பக்காவாக வச்சுருக்காங்க. அவர் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? வரி கட்டியிருக்கீங்க, அனுபவிச்சுட்டீங்கிறாரு. அப்போ புறம்போக்கு இடத்துக்கு கவர்மெண்ட் வரி வாங்குமா? இது நாங்கள் மக்கள் எழுப்புற கேள்வி. இதுக்கு என்னங்கிறது எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். இதை உடனடியாக இதை நிறுத்தணும். இல்லைனா இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையுங்கிறத நாங்கள் எச்சரிக்கைப்படுத்துகிறோம். அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அது வரைக்கும் இப்போ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க ஸ்டாப் பண்ண சொல்ல ஓகே. எனக்கு தெரிஞ்ச மெயின் வேலையை